இயேசு சபையினர் கடந்த 70 ஆண்டுகளாக ஒரு மாத இதழை வெளியிட்டு வந்தார்கள். அந்த மாத இதழுடைய பெயர் நற்கருணை வீரன் என்பது. கடந்த சில ஆண்டுகளாக அது தடைபட்டு நின்றுவிட்டது. மீண்டுமாக இந்த மாதத்திலிருந்து வெளியிட ஆரம்பித்திருக்கார்கள் புது பொலிவோடு. அப்படிப்பட்ட அந்த இதழில இப்பொழுது புதிதாக வந்ததிலே ஒரு அருமையான கதை ஒன்று நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த கதையினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால், 3 மீன்கள். அந்த கதை இப்படியாக சொல்கிறது. ஒரு குளத்திலே 3 மீன்கள் வசித்து வந்தன. அந்த 3 மீன்களும் வெவ்வேறு வகையைச் சார்ந்தவை. அவர்களது குணமும் சிந்தனையும் கூட மாறுபட்டிருந்தது. எனினும் அந்த மூவரும் நெருங்கிய நண்பர்கள். அவற்றில் ஒரு மீன் விதியை நம்பியது. அதாவது நமது வாழ்க்கையில நடக்கவிருப்பது எல்லாமே நடந்துதான் தீரும். அதனை யாராலும் மாற்ற முடியாது. மேலும் கடினமாக உழைப்பதால் எந்த பயனும் கிடையாது என்று ஒரு மீன் நம்பியது. இரண்டாவது மீன் சற்று ஞானமும் விவேகமும் கொண்டது. அனைத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும், எதிலும் அவசரப்படக்கூடாது என்று வலியுறுத்தியது இந்த இரண்டாவது மீன். மூன்றாவது மீன் நம்பிக்கை கொண்ட மீன். இறை நம்பிக்கைதான் வாழ்வின் வழிகாட்டி என்று எண்ணியது இந்த மூன்றாவது மீன். ஒரு நாள் இந்த நம்பிக்கை கொண்ட மீன் கரையிலே 2 மீனவர்கள் பேசிக்கொண்டதை கேட்கிறது. அந்த 2 மீனவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், நாளை இந்த குளத்திலே நிறைய மீன் பிடிக்கலாம், தயாராக வந்துவிடு என்று ஒரு நண்பர் மற்றொரு நண்பருக்கு சொல்லுகிறார். இருவரும் முடிவு செய்கிறார்கள், மறுநாள் அந்த குளத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. தான் கேட்டதை இந்த நம்பிக்கை கொண்ட மீன் மற்ற 2 நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டது. அவ்வாறு பகிர்ந்து கொண்டு, நாம் வாய்க்கால் வழியே தப்பித்து விடலாம், வேறு வேறு குளத்திற்கு சென்று விடலாம் என்று சொன்ன பொழுது, விதியை நம்பிய மீன் சொன்னது, விதி இருந்தால் நீ அகப்பட்டு கொள்வாய், ஏன் அலட்டிக் கொள்ள வேண்டும் என்று அலட்சியப்படுத்தியது. இரண்டாவது மீன், அவர்கள் வலையை முதலிலே வீசட்டும், பிறகு நாம் வழியை தேடலாம் என்று சொன்னது. ஆனால் நம்பிக்கை கொண்ட மீன் மட்டும்தான் வாய்க்கால் வழியே தப்பித்து வேறொரு குளத்திற்கு சென்று விட்டதாக கதை நிறைவு செய்கிறது. அந்த கதையின் முடிவிலே அழகாக சொல்லுவார்கள், நம்பிக்கைதான் வாழ்வழிக்கும், அவன் நம்பிக்கை வாழ்வை அழிக்கும் என்று சொல்லி. காரணம், மற்ற 2 மீன்களும் வலை வீசப்பட்டதால் பிடிக்கப்பட்டு சாப்பாடாக மாறிவிட்டது என்று சொல்லுவார்கள். இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நமது வாழ்க்கையிலே நம்பிக்கைதான் நமக்கு நங்கூரம். நம்பிக்கை கொண்டவர்கள்தான் வாழ்வை அனுபவித்து அந்த வாழ்வை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் என்ற அருமையான செய்தியைத்தான் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் நமக்கு வலியுறுத்துகின்றன.